வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. காமத்துப்பாலில் நினைந்தவர் புலம்பல் அதிகாரம் பார்த்துட்ருக்கோம். நினைவுகளே, அந்த நினைவுகளுடைய மகிழ்ச்சி, நினைவுகளுடைய துன்பம் எல்லாவற்றையும் நினைவுகள் கொடுக்கக்கூடிய காதலின் நினைவுகள் விட்டு செல்லக்கூடிய விஷயங்களையெல்லாம் பேசிக்கொண்டே செல்கிற வள்ளுவர் அதை தொடங்கும் போதே உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால்னு கல்லை விட இனிமையானது காமம்னு தான் ஆரம்பிக்கிறார். இனிமையில் தான் நினைவுகளுடைய இனிமையில் தான் காதல் ஆரம்பிக்கிறார். அடுத்த குரல்லையே இப்படி சொல்கிறார், எனைத்தொன்றும் இனிதே காண். காதல் எல்லாவிடையும் விடத்தையும் விட இனிமையானது. எனைத்தொன்றும் இனிதே காண். காமம் தாம் வீழ்வார் நினைப்ப வருவதொன்று. எனைத்தொன்றும் இனிதே காண் காமம் தாம் வீழ்வார் நினைப்ப வருவதொன்று. எல்லாவற்றையும் விட இனிமையானது இந்த காதல். ஏனென்றால் தாம் வீழ்வார், அதாவது யாரிடம் நாம் மனதை பறிகொடுத்தோமோ அவர்களை பற்றிய ஒரு நினைவு, ஒரு தீற்றல், ஒரு சின்ன எண்ணம் நம்ம மனதில் உதிச்சா போதும். ஏதோ ஒரு விஷயம் அவர்கள் நினைவுபடுத்தினா போதும். அது உள்ளுக்குள்ளிருந்து நமக்குள்ளிருந்து இன்பத்தை எடுத்துக்கொண்டு வருகிறது. அதற்கு புறக்காரணங்களே தேவையில்லை. புறக்காரணங்கள் புறமாக என்ன நடக்கணுங்கிறது அவசியம் இல்லை. உனக்குள் இருக்கக்கூடிய அந்த அந்த நினைவுகளை இந்த நினைவுகளை மீட்டி கொண்டிருக்கும் போது வரக்கூடிய இன்பத்தை அப்படி உடனே கொண்டு வரும் என்பதால் அதை விட இணைத்தொன்றும் இனிதே காண். எல்லாவற்றையும் விட அது இனிமையானது. ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி போட்டு வைக்கிறார். இது 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 உண்மையானு கேட்டால் உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையிலே மிக இனிமையான நினைவுகளுக்கு, நம்முடைய இனிய பருவத்தின் நினைவுகளுக்கு ஒரு நிமிடத்தில் ஏதோ ஒரு சின்ன நினைவு தூண்டல் நம்மளை கொண்டு போய் விட்டுறதுங்கிறது அதை பற்றி பேசினா மட்டும் எல்லாருமே இளமையாயிருவாங்க. அவர்களுடைய காதல் நாட்களை, இல்லை காதல் இருந்த நாட்களை, காதலுடைய நிறைவேறிய காதலோ நிறைவேறாத காதலோ அதை பற்றி பேச ஆரம்பித்தாலே எல்லோருடைய முகமும் அகமும் மொத்தமாக மலர்ந்துடும். எனக்கு இந்த படத்தில், மதராசப்பட்டினம் படத்தில் ஒரு பாடல் ரொம்ப பிடித்தமான பாடல் உண்டு. இந்த பூக்கள் பூக்கும் தருணம் யாரும் பார்த்ததாரும் இல்லையே. அந்த பாட்டில் 2வது 3வது ஸ்டான்ஸால் ஒரு அழகான வரி ஒன்று வரும். நாமுத்துக்குமாருடைய வரிகள். காற்றில் எழுந்தே பறவை பறந்த பிறகும் கிளை தொடங்கும் நடனம் முடியவில்லையே அப்படின்னு. காற்றில் எழுந்தே பறவை பறந்த பிறகும் கிளை தொடங்கும் நடனம் முடியவில்லையே. ஸோ அது பறவை பறந்துடுச்சு, இருந்த நாட்களெல்லாம் தாண்டி போயிடுச்சு. ஆனால் அந்த பறவை விட்டு சென்ற அதிர்வு, அந்த பறவை அழுத்தி சென்ற அந்த அதிர்வு, அந்த கிளை இன்னும் அதில் ஆடிக்கிட்டே இருக்குது. அது ஒரு அதிர்வா மனதுக்குள்ளே உருவாகிக்கிட்டே இருக்குது. அந்த அதிர்வை மீட்டிக்கொண்டே அந்த இன்பத்தின் நாட்களை நினைத்து, பறவையோடு இருந்த நாட்களை நினைத்து கிளை சந்தோஷப்படுதுன்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி எது ஒரு நம்முடைய மனதிற்கு இனியவரை நினைவுபடுத்துன்னு சொல்ல முடியாது. மிகச்சிறிய விஷயங்கள் கூட நினைவுபடுத்தி அந்த நினைவுகளிலேயே நாம் பிரிவுகளின் போது பழைய நினைவுகளோடையே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதனால தான் அந்த நினைவின் இனிமையை பேசக்கூடிய இந்த குரல் ரொம்ப ஸ்வீட்டான குரல் நினைக்கிறேன். எனைத்தொன்றும் இனிதே காண் காமம் தாம் வீழ்வார் நினைப்ப வருவதொன்று. சிந்திக்கலாம் நண்பர்களே, மீண்டும் நாளை சிந்திக்கலாம். நன்றி.